செருப்பு வீசுறான், கல் வீசுறான், கெட்ட வார்த்தை திட்டுறான். ஒருத்தவங்க கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஆபத்துல. நான் அது வண்டி உள்ள போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வேண்டிய பெட்ரோல் வைக்க விடுறா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸ் அப்படின்னு அப்படி இருந்து போடலாம். இவங்க மதிக்கிறத இல்ல, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சதான காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ள வேண்டி போடுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாசத்தில் கிடைக்கும். அதே இடத்துலதான் எடப்பாடி வந்து கேம்பெயின் பண்ணாரு. சரி, அதுக்கு என்ன? இந்த 40 பேர் சாகுதா? வருத்தப்படுறியா? இல்லையே, அவங்களுக்கு எது சொல்றீங்க? தொண்டர் கண்ட்ரோல் எத்தனை கட்சி? யாரு ஆரம்பிச்ச கட்சி? எத்தனை வருஷத்து கட்சி? அங்க ஒவ்வொருத்தனும் எப்படி இருப்பான்? கருப்பு எடுத்துருவான்ல, அவர் யாரு? சாகனாலா தொலைச்சிடுவார்ல. எடப்பாடிக்கு அவ்வளவுதான் கூட்டம் போகும். இவருக்கு 4 லட்சம் பேர் வருவாங்க. இந்த எருமைகளுக்கு தெரியாது, தெரியாதா? இல்லப்பா, நீ ஏதோ எழுதி வச்சு போட்டு பிஜேபி அனுப்பிச்சு போல. யார் அனுப்பிச்சா நீங்க கேளுங்கப்பா. ரத்தம் கொதிக்குது, தூக்கம் இல்லையா? மூஞ்சி பாருங்களேன். நான் ஒரு நடிகன், சகான்னு குளிக்கு மாரடிக்கிறேன். பைத்தியக்காரனே, போலீஸ்காரன் துரத்தி வருவான். இங்க இருந்து போங்க, இப்படி இப்படி ஆயிடுச்சுங்களா? எல்லா நாடகமும் அவங்க நடத்துவாங்க. இங்க பாரு, அடுத்த சொல்றதுக்கு தானே இந்த திட்டமே. துரத்தி விட்டு போட்டு அடுத்த நிமிஷம் வர முடியுது இல்ல? அடுத்த நிமிஷம் ஏதாவது வந்தா நாங்க நிக்க முடியுமா? நம்மால் நிப்பீங்களா? இது எவ்வளவு பெரிய பக்கா பிளானிங். அடுத்த நொடி டக்கு 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 டக்குன்னு வர்றாங்கல்ல, கேட்கறான்ல. 66 பேர் செத்தானு சொல்ல சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியில் செத்தாங்களே, அங்க போய் நின்றீங்களே, இழக்கம் என்ன கேள்வி கேட்கிற நீ? நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா? ஓடிகள் வச்சுட்டு நிக்கிறாங்க. பதிவேசனமா கேள்வி கேட்கறீங்க. யதார்த்தத்தை பேசுங்க, மக்களுக்கு உண்மை சொல்லுங்க. ட்விஸ்ட் பண்ண கருவியா நீங்க இங்க வராதீங்க. நான் எனக்கு என்ன கூட நிறுத்துவேன். மக்கள் பார்த்துக்குவாங்க, மக்கள் பார்த்துக்குவாங்க. நான் ஒரு நடி, அதேதான் சொல்றேன். இப்ப அவர் வராம இருந்திருந்தா என்ன சொன்னீங்க? வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றார், வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க. வெளியே வந்தா அப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க. இப்ப எப்படி வெளியே வர்றது? யார் பாதுகாப்புல வர்றது?